அஜய் கிட்ட சூர்யா சொல்றாரு, உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு காவேரிய பத்தி பேசுறதுக்கு? ஆபீஸ் ஆச்சேன்னு பாக்குறேன், கவலைப்படாத. இங்க வச்சு உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். வீட்டுக்கு வாடா அஜய், உனக்கு இருக்கு. ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. காவேரி வீட்டு ஆளுக நம்ம வீட்டுல தங்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவங்க மகளோட வீட்டுல எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். அத கொஸ்டின் பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன, எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையானே? என்ன நான் கேட்டேன். என் அண்ணனை ஏமாத்தி யார் யாரோ யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும் போது நான் கேட்க கூடாதானே? அஜய், என்னடா அண்ணன் மேல இவ்வளவு அக்கறையா? பாடுறா அஜய், காவேரி யாரு, அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீ யாருங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப பேசாம கிளம்புற வழிய பாடுறா. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே. அஜய், 5 நிமிஷம் தான் டைம். அதையும் மீறி இங்க நின்னுன்னு வையேன், அப்புறம் இந்த ஆபீஸுங்கிற ஃபார்மாலிட்டியே பார்க்க மாட்டேன். அஜய் போயிடுறாரு. குமார் சொல்றாரு, கங்கா இத பாரு, நான் புது டிசைன் தச்சிருக்கேன். என்னங்க, நல்லா தான் இருக்கு. கஸ்டமர் இப்படி தைக்க சொன்னாங்களா, இல்ல நீங்களே ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா? கங்கா, நானே தான் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. கஸ்டமருக்கு அவங்க சொன்னபடி தச்சிருக்காங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கங்கா, கஸ்டமரை விடு. இந்த பிளவுஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? இத உனக்கு தான் தச்சேன். என்ன கங்கா, பிடிச்சிருக்கா? உங்களுக்கு நான் சட்டை தச்சு கொடுத்தேன், பதிலுக்கு நீங்களும் எனக்கு தச்சு கொடுக்கணும்ல? இதெல்லாம் நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். பார்த்தா பதிலுக்கு ஏதோ மொய் எழுதுற மாதிரி இருக்கு. மற்றபடி அந்த சட்டைக்கு பதிலா இதுன்னு நீ நினைச்சுக்கிறாத. சரிங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பனா உனக்கு நல்ல புருஷன், நல்ல டெய்லரா அமைஞ்சிருக்கான்னு சொல்லு. தம்பி, நான் சொன்ன மாதிரி இதை ஆல்டர் பண்ணி கொடுப்பியாப்பா? அண்ணே, ஈவினிங் வாங்கிக்கோங்கண்ணே. தம்பி, நான் சினி ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு உடனே வேணும்ப்பா இந்த துணியெல்லாம். ஈவினிங் 4 மணிக்கு ஷூட்டிங், அதுக்குள்ள ரெடி பண்ண முடியுமா? ஏங்க, வாங்கிக்கோங்க, தச்சு கொடுத்துடலாம். கஸ்டமர் கொடுத்துட்டு போயிட்டாரு. அஜய் கிட்ட அன்பு சொல்றாரு, என்னடா விஜய் உன்னை வீட்டை விட்டா வெளியே போன்னு சொல்லிட்டான், ஆபீஸுக்கு தானே வர வேணான்னு சொன்னா, விட்றா பாத்துக்கலாம். எங்கப்பா, இப்ப எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆற? பின்ன டென்ஷன் ஆகாம உனக்கு என்னப்பா, நீ ஜாலியா சுத்துற. அங்க ஒவ்வொரு செகண்டும் நான் தான்ப்பா அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டுல இருந்தா ராகினி திட்டுறா, உனக்கு சொந்தமான கம்பெனி தானே, போய் வேலை பார்க்கலாம்லன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காப்பா. அங்க போனா விஜய் சத்தம் போடுறான். என்னப்பா பண்றது? இந்த ராகினி டார்ச்சர் தாங்க முடியாம தான் இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கே போனேன். அங்க விஜய் அண்ணா என்ன கேவலப்படுத்தி அனுப்புறாரு. பா, எல்லாம் ஒன்னாலதான். நான் என்னடா பண்ணேன்? நீ தானேப்பா இந்த வீடு கம்பெனி எல்லாம் அஜய்க்கு சொந்தம்னு சொன்ன. விஜய்க்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ராகினி அப்பா கிட்ட சொன்னேன்ல. அப்பா, நீ சொன்னதெல்லாம் நிஜம்னு நம்பிதான் ராகினி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பா, வீட்டுக்கும் போக முடியாம ஆபீஸுக்கும் போக முடியாம நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கேன்ப்பா. இதுக்கெல்லாம் நீ தான்ப்பா காரணம். விட்டுறா, விட்டா எல்லாத்துக்கும் காரணம் நானும் சொல்லுவ போல இருக்கு. டேய், நானா ராகினிய லவ் பண்ண சொன்னேன்? நீ தானடா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட. சரி, பையனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு உனக்கு சார்பா 1-2 பொய்ய சொன்னேன். இப்ப அதுதான் குத்தமா போச்சா? எப்படிப்பா சொல்ற? பையனோட விருப்பம் நிறைவேறணும்னு நீ பொய் சொன்னியா? இந்த கதையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது சொல்லுப்பா. பா, ராகினிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அதை வச்சுதானே என் காதலுக்கே நீ சப்போர்ட் பண்ண. ஆமாடா, அதை வச்சுதான் சப்போர்ட் பண்ண, நான் இல்லைன்னு சொல்லலையே. சரிடா, அந்த சொத்தெல்லாம் என் பேர்லயே எழுதி வைக்க போற, நீ தாண்டா அனுபவிக்க போற. பேசுறான் பாரு பேச்சு. இப்போ பாடுறா, நான் சொன்ன பொய்ய வச்சுதான் நீ நினைச்சத சாதிக்க முடிஞ்சிச்சு. இப்போ உன் பொண்டாட்டிய சமாளிக்க முடியாட்டி என்னைய குத்தம் சொல்லுவியா? இல்ல உனக்கு சாமர்த்தியம் பத்தலடா, அத புரிஞ்சுக்க முதல்ல. கங்கா, சொன்ன டயத்திலேயே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கப்பா. எவ்வளவு ஆச்சு? 1500 ரூபான்னா. தேங்க்ஸ்பா. அன்பும் அஜயும் பேசிக்கிட்டு இருக்கப்ப பசுபதி வந்துடுறாரு. வாங்க சம்பந்தி, என்ன இந்த பக்கம்? என்ன மாப்பிள்ள, ஆபீஸ் போயிருக்கதா ராகினி சொல்றா, நீங்க இங்க இருக்கீங்க? அன்பு சொல்றாரு, நான் தான் சம்பந்தி ஒரு வேலையா வர சொன்னேன். ஆமா மாமா, இப்பதான் விஜய் ஒரு ஒர்க்க அசைன் பண்ணாரு, அதுக்கு தான் நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க அப்படியே வந்துட்டீங்க. இதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. நீங்களும் அந்த கம்பெனியோட ஓனர் தானே, அப்புறம் ஏன் தம்பி விஜய் முதலாளி மாதிரியும் நீங்க அங்க வேலை செய்யற ஆளு மாதிரியும் பேசுறீங்க? அன்னைக்கும் அப்படிதான் வீட்டை விட்டு வெளியே போன்னு உங்க அப்பாவை
விஜய் வெளியேத்துறாரு. நீங்க என்னடான்னா வேடிக்கை பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க. வீடே உங்களோடதுன்னு உங்க அப்பா சொல்றாரு. விஜய்க்கு அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்னும் தெரியலையே. ஒன்னும் இல்ல சம்பந்தி. அஜய் விஜயோட கூட பிறந்த தம்பி மாதிரியே நினைச்சு வளர்ந்துட்டான். நானுமே கூட விஜய என் சொந்த பிள்ளை மாதிரிதான் வளர்த்தேன். அம்மா அப்பா இல்லாத பையன் இல்ல. அவன் தான் புரியாம நடந்துக்கிறான்னா பதிலுக்கு நாங்களும் பேச முடியுமா? அதான் சம்பந்தி, நாங்க பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. சம்பந்தி, நம்புற மாதிரி இல்லையே. வீட்டுல மாப்பிள்ள அடிமை மாதிரிதான் இருக்காங்கன்னு ராகினி சொன்னான். இதெல்லாம் யோசிச்சா எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு அன்பு. சம்பந்தி, என்ன டவுட் உங்களுக்கு? டவுட்னு வந்துருச்சுன்னா அப்படியே விடக்கூடாது. எதா இருந்தாலும் கேளுங்க. அன்பு, நிஜமாலே வீடு அஜய் மாப்பிள்ளைக்கு தான் சொந்தமா? என்ன சம்பந்தி நீங்க அப்பனா பொய் சொல்றோம்னு நினைக்கிறீங்களா? சம்பந்தி, உங்களுக்கு நான் தெளிவாவே சொல்றேன். அந்த வீடு எங்க மாமனாரோட சொத்து. வீடு இன்னமும் அவர் பேர்ல தான் இருக்கு. என்ன அன்பு சொல்றீங்க? வீடு அவர் பேர்ல இருக்கா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு சொந்தம்னு சொன்னீங்க. சம்பந்தி, நான் முழுசா சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? என் மாமனாரோட சொத்துல சரி பாதி என் பொண்டாட்டிக்கு சேரும். விஜய்க்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் என் மாமனாரு என்னைக்கோ பிரிச்சு கொடுத்துட்டாரு. அத அவங்க பிசினஸ்ல போட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. இப்ப இருக்கிற சொத்தெல்லாம் என் பொண்டாட்டிக்கு சேர வேண்டிய சொத்து தான். இப்ப இருக்கிற இந்த வீட்டையும் சேர்த்துதான் சொல்றேன் சம்பந்தி. எல்லாமே என் மகன் அஜய்க்கு தான் சேரும். இந்த சொத்துக்கு சொந்தக்காரி என் பொண்டாட்டி. அவளே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானே? அது ஒண்ணுமில்ல சம்பந்தி. இப்ப போய் எங்க சொத்து வேணும்னு நாங்க அழுத்தி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, என் மாமனாரு விஜய்க்கு பாவம் பார்த்து அவனுக்கு சாதகமா ஏதாவது பண்ணிடுவாரு. அதனாலதான் காரியத்தை சாதிக்கிறதுக்கு நாங்க பொறுமையா இருக்கிறோம். கட்டி இப்பவே பிரச்சனை பண்ணி அந்த விஜய வீட்டை விட்டு அனுப்ப முடியாதா என்ன? சம்பந்தி, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கையே வரலையா? சரி சம்பந்தி, அப்பனா அஜயோட அம்மாவை வர சொல்றேன். நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சரி சம்பந்தி, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. என் பொண்டாட்டிக்கு நான் கால் பண்ணி வர சொல்றேன். கையோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிருங்க. இந்து, நான் தான் சொல்றேன்ல, வைங்க போன. இப்பதான் உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. அவசரப்படாம காரியத்தை சாதிக்கிறதுக்கு பதுங்கி இருக்கீங்க, அவ்வளவுதானே? நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க சம்பந்தி. கவனமா இருந்து சொத்தை கைப்பற்றிட்டா சரிதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சம்பந்தி. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த ராகினி கிட்ட சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. சரி அன்பு, நான் ராகினி கிட்ட சொல்லிடுறேன். வாங்க சம்பந்தி, வந்தால நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஒரு டீயை சாப்பிடுவோம். வாங்க வாங்க. அத்தை, பாருங்க அத்தை, உண்மதாவ எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாருங்க அந்த ராகினி. பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு வருது அத்தை. பாட்டி சொல்றாங்க, அடிச்சதும் இல்லாம ரொம்ப பேசிட்டா. காவேரி வரவிட்டு நான் சொல்றேன்னு சொல்றாங்க. சாரதா சொல்றாங்க, இத நீங்க காவேரி கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் அத்தை. ஏண்டி சொல்ல வேண்டாம்னு சொல்ற? அத்தை, பொண்ண கட்டி கொடுத்த வீட்டுல தங்கி இருக்கோம். கூட இருந்தாலும் குறைச்சிருந்தாலும் எதுவும் சொல்ல வேண்டாம் அத்தை. இதெல்லாம் காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா நியாயம் கேட்க போறேன்னு போயிருவா. அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த தூண்டி விட்ட மாதிரி ஆயிரும். நர்மதா, நீயும் அக்கா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, சரிம்மா? நர்மதா சொல்றாங்க சாரதா கிட்ட, அம்மா வீட்டுக்கு போயிருவோம்மா. இருமா, தாத்தா கிட்ட சொல்லிட்டு போயிருவோம். வாங்க பாட்டி. என்ன ராகினி, நீ மாத்திரம் டீயே குடிச்சுக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு குடுக்கலையா? என்ன பழக்கமா இது? வீட்டுல இருக்கவங்கள பார்க்க வச்சுட்டு நீ வாட்டுக்கு டீயே குடிச்சுக்கிட்டு இருக்க? பாட்டி, நான் குடுக்கலான்னு தான் நினைச்சேன். நான் கொடுத்தா இவங்க எல்லாம் குடிக்க மாட்டாங்க. எதுக்கு வம்புன்னு நான் எதுவும் கேக்குறது இல்ல. தாத்தா சொல்றாரு, சரிம்மா, டீ குடுக்க விருப்பம் இல்லாட்டி அவங்க முன்னாடியா டீயை குடிப்ப? நீ படிச்ச பொண்ணு தானே? தாத்தா, நான் தான் இந்த வீட்டுல ஈஸி டார்கெட்டா இருக்கேன். பரவாயில்ல, என்ன நல்லா திட்டுங்க. பெரியவங்க திட்டினா நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். சாரதா சொல்றாங்க, ஐயா, எங்களை வச்சு எதுக்கு வம்பு? வேண்டாம் ஐயா. பாட்டி சொல்றாங்க, வாழ வந்த பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லி அனுப்ப மாட்டாங்களா? என்ன வளர்ப்போ! இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு இங்கீதமும் தெரிய மாட்டேது. குட்டி பொண்ணு, உன் பாட்டி எங்க? மேல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாட்டி கேக்குறாங்க, ஏன் அவங்க வீட்டுக்கு போறாங்க? உங்களுக்கு புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோமேம்மா. நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு தானேம்மா போனோம். சாரதா கேக்குறாங்க, எதுக்குமா இதெல்லாம்? முதலா வீட்டுல வந்து தங்கியிருக்கீங்க. இதெல்லாம் சம்பிரதாயம்மா.
நீங்களும் எங்களை விருந்தாளி மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. தாத்தா சொல்றாரு, அதெல்லாம் இல்லம்மா, அப்படிலாம் நாங்க நினைக்கவே இல்லை. வயசானவங்க வந்துட்டு போயிருக்காங்க, வெறும் கையோட அனுப்பக்கூடாதுமா. கல்யாணி என்கிட்ட சொன்னான். இது காவேரியோட பாட்டிக்கு. உங்களுக்கான மரியாதைய விஜய் செய்வான். அம்மா நான் கிளம்பட்டாம்மா. குட்டி பொண்ணு என்ன சொல்லுது? ஐயா, நீங்க வந்ததும் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பணும்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அதான் கிளம்புவோமான்னு கேக்குறா. என்னாச்சுமா திடீர்னு? விஜய் காவேரி வந்த உடனே சொல்லிட்டு போறேன்னு தானே சொன்னீங்க. ஆட்டி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, நீங்களும் கிளம்புறேன்னு சொல்றீங்க. ஏதாவது பிரச்சனையாமா? ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. அங்க படுத்தாதான் நல்லா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் போயிருக்காங்க. காவேரி வேற வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணா. அதான் அவ வர்றப்ப வரட்டும், நம்ம கிளம்புவோன்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பனா வேற எந்த பிரச்சனையும் இல்லையாம்மா? அதெல்லாம் இல்லையா? ஐயா, நாங்க போயிட்டு வரோம்யா. ஒரு நிமிஷம் சாரதா. ராகினி, தாம்பாளத்தட்டை எடுத்துட்டு வா. அங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வா. பாட்டி எடுத்துட்டு வரேன். கொடுங்க, வாங்கிக்கோங்க. இத பாட்டி கிட்ட கொடுத்துருங்க. சரிங்கம்மா, நாங்க வர்றோம். தாத்தா, நான் வேணா டீ போட்டு கொடுக்கவா? வேண்டவே வேண்டாமா. கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏனி வா போலாம். காவேரி வரும்போதே நர்மதான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்ப விஜய் கேக்குறாரு, என்ன வீட்டுக்குள்ள வரும்போதே சிஸ்டர் சென்டிமெண்டா கூப்பிட்டுக்கிட்டே தான் வருவீங்களா? இல்லங்க, பாருங்க, சாக்லேட் வச்சிருக்கேன். நான் வீட்டுக்குள்ள வரும்போதே கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன்னா சாக்லேட் அக்கான்னு கேட்டுட்டு ஓடியாந்துருவா. அத பாக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது எங்கேயும் காரை நான் நிப்பாட்டலையே, அப்புறம் எப்படி காவேரி சாக்லேட் வாங்கி வச்சிருக்க? முன்னாடியே வாங்கி வச்சிட்டியா? இல்லங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற காயத்ரிங்கிறவங்க பிறந்த நாள்னு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தாங்க. அந்த சாக்லேட் தான் இது. காவேரி, அந்த சாக்லேட்டை நீ சாப்பிடாம அப்படியே கொண்டுட்டு வந்துட்டியா? என்னம்மா நீ, நர்மதாவுக்கு வேணும்னா வர்ற வழியில வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. பாஸ், அது இல்ல, இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு. வேற ஒரு விஷயம்னா என்ன காவேரி? நான் இப்படி எல்லாம் பேசினாதான் சாருக்கு தூக்கம் வரும்னு சொல்லுவீங்களே, இப்ப என்ன இவ்வளவு ஆர்வம்? அப்படிதான் போல இருக்கு காவேரி. இவ்வளவு நாள் நானு நம்பிக்கிட்டு இருந்த நானே இல்ல போல இருக்கே. சம்திங் ராங். நீவே நர்மதாவை பார்த்து சாக்லேட் கொடுத்துட்டு வா, நான் மேல இருக்கேன். பாஸ், அது என்ன விஷயம்னு நானே சொல்லிடுறேன். நான் சொல்லிடுவேன் பாஸ், ஆனா சென்டிமெண்ட் இடியேட்னு என்ன கிண்டல் பண்ணக்கூடாது. சரி, மாட்டேன் காவேரி, சொல்லு. காயத்ரி இந்த சாக்லேட்டை கொடுத்தாங்களா? இத பார்த்ததுமே நர்மதாவுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு என் மனசுல பற்றுச்சு. அதனாலதான் சாப்பிடாம பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டோம்ல, அதனால தொண்டையிலே இறங்காது. ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகும். என்ன காவேரி இது, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ஃபன்னியா இருக்கு. பாத்தீங்களா, நீங்க கிண்டல் பண்ண மாட்டேன்னு சிரிக்கிறீங்க. இதுக்கு தான் நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்னேன். காவேரி, என்ன இந்த படுவா மிரட்டுறானா? தாத்தா, நீங்க வேற. கையில ஒரு சாக்லேட் வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா காவேரி. விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் சிரிப்பீங்க. என்னம்மா, சாக்லேட்டை வச்சு காமெடி பண்றியா? என்னம்மா விஷயம்? ஒண்ணுமில்ல தாத்தா, ஆபீஸ்ல இந்த சாக்லேட்டை கொடுத்தாங்க. உனக்கு கொடுத்தத நீ சாப்பிடாம எதுக்கு நர்மதாவுக்கு எடுத்துட்டு வரேன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. என்ன தாத்தா, கரெக்ட் தானே? விஜய், உனக்கு இதெல்லாம் சிரிப்பாதான் இருக்கும். எனக்கு காவேரி சொல்றது நல்லா புரியுது. நானும் இதே மாதிரி தான்டா. ஆபீஸ்ல யாராவது சாக்லேட்டு கேக்குன்னு கொடுத்தாங்கன்னா உனக்கும் சித்திக்கும் கொண்டு வந்து கொடுப்பேன். எனக்கு என் பொண்ணுக்கும் என் ஒய்ஃபுக்கும் சாக்லேட் வாங்க முடியாமையா இருந்தேன். உனக்கே எத்தனையோ ட்ரிப்பு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் அப்பாவான பிறகுதான் இதெல்லாம் உணர ஆரம்பிச்சேன். நான் காவேரிய பாரு, அவ தங்கச்சிக்கு தாய் பாசத்தோட வாங்கிட்டு வந்து நிக்கிறா. இதெல்லாம் வேற உலகம்டா. இதெல்லாம் உனக்கு புரியாம போயிடாது விஜய், சீக்கிரத்திலேயே புரியும். தாத்தா, யமுனா எங்க? எப்பயும் நான் வரும்போது ஹால்லே இருப்பா, இப்ப என்ன காணோம்? காவேரி, நர்மதா, அவங்க அம்மா, பாட்டி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா. என்னம்மா, உங்க அம்மா உன்கிட்ட சொல்லலையா? உனக்கு போன் பண்றேன்னு சொன்னாங்களே. போன் பண்ணாங்க, ஆனா கிளம்புறேன்னு சொல்லலையே தாத்தா. வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சாமா, அதனாலதான் கிளம்பிட்டாங்க. அதுக்காண்டி விஜய் கிட்ட சொல்லாம போவாங்களா? காவேரி, அவங்களுக்கு அந்நியசியா இருந்திருக்கும், அத நானே நோட்டீஸ் பண்ணேன். அதுதான் தண்ணி வந்த உடனே கிளம்பி போயிட்டாங்க போல. இங்கதான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கணுமா?
இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்க. எங்க அம்மா அந்த மாதிரி போற ஆளே கிடையாதுங்க. என்கிட்ட சொல்லாம போலாம், ஆனா உங்ககிட்ட சொல்லாம போகவே மாட்டாங்க. தாத்தா சொல்றாரு, அதுவும் கரெக்ட் தான்மா. விஜயும் நீயும் வந்த உடனே சொல்லிட்டு கிளம்பணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் கல்யாணியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். அப்ப உங்க பாட்டி வீட்ல இல்ல, எங்க கிட்ட கூட சொல்லாம போயிட்டாங்க. அப்புறம் நாங்க வந்ததும் எங்க கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மாவும் கிளம்பிட்டாங்க. அந்த குட்டி பொண்ணு கூட வீட்டுக்கு போலாம் போலான்னு உங்க அம்மாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. காவேரி வீட்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்து நர்மதாவுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க. காவேரி கேக்குறாங்க, தாத்தா கிட்ட நீங்க சொல்லிட்டு வந்ததெல்லாம் கரெக்டு தான், ஆனா என்கிட்ட எதுக்கு நீங்க சொல்லாம வந்தீங்க? சாரதா சொல்றாங்க, உனக்கு ஃபோன் பண்ணப்ப வீட்டுக்கு வர்றப்ப சொல்லிட்டு வரலான்னு தான் நான் நினைச்சேன். அப்புறம் சமைக்க லேட் ஆயிரும்ல, அதனால தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்தோம். அம்மா, நான் ஒன்றும் சும்மா வரல. நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அம்மா, தாத்தா சொன்னதை வச்சு பார்த்தா அங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது மட்டும்தான் எனக்கு தெரியுது. காலையில நான் ஆபீஸ் போறப்ப நர்மதா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் இந்த வீட்லயே உன் கூடயே இருந்துடுறேன்க்கான்னு சொன்னான். இப்படி சொன்னவ இப்ப அடம் பிடிச்சு வந்திருக்கான்னா ஏதோ ஒண்ணு அந்த வீட்ல நடந்திருக்கு. கங்கா கேக்குறாங்க, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? ராகினி ஏதாவது பண்ணாளா? அக்கா, கரெக்டு தான், அவதான் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பா. வீட்ல எல்லாரும் நர்மதா கிட்ட கேக்குறாங்க, நர்மதா என்ன நடந்துச்சு சொல்லுடி. ராகினி என்னைய கன்னத்துல அடிச்சுட்டாக்கா. நடந்ததெல்லாம் நர்மதா சொல்றாங்க காவேரி கிட்ட. கங்கா கோவத்தோட போறாங்க. அப்ப சாரதா சொல்றாங்க, கேட்க வேண்டியதெல்லாம் அங்கேயே கேட்டாச்சுரி, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. ராகினின்னு காவேரி கத்துறாங்க. தாத்தா கேக்குறாரு, ஏமா இப்படி கத்துற? தாத்தா, நான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ராகினி எங்கடி இருக்க? பாட்டி கேக்குறாங்க, ஏன் காவேரி இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? விஜயும் வந்து கேக்குறாரு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன தாத்தா, ஏன் கத்திக்கிட்டு இருக்கா காவேரி? தெரியலையப்பா, அவங்க அம்மாவும் பாட்டியும் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, பார்த்துட்டு வந்தவ திரும்பி வர்றப்ப கத்திக்கிட்டே இருக்கா. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேரா. என்னம்மா காவேரி, ராகினி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? அதனாலதான் திரும்பி உங்க வீட்டுல எல்லாரும் போயிட்டாங்களா? ஆமா தாத்தா, அவ பண்ண விஷயத்துக்கு இப்ப அவளுக்கு இருக்கு. அஜய் வேகமா போறாரு. அப்ப ராகினி நிப்பாட்டுறாங்க. திரும்பியும் காவேரி ராகினின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அஜய போங்கன்னு சொல்றாங்க ராகினி. அஜய், நீங்க மாத்திரம் வர்றீங்க, எங்க ராகினி? எதுக்கு காவேரி இப்ப ராகினி ராகினின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? அஜய், நான் தான் கத்துறேன்னு தெரியுதுல்ல, மகாராணி ரூம்ல இருந்து வரமாட்டாங்களாமா. காவேரி என்னன்னு கேட்க சொல்லிதான் என்ன ராகினி அனுப்புனா. பாத்தீங்களா தாத்தா, தப்பு பண்ணால, அதனாலதான் அவ ஒளிஞ்சுக்கிட்டு புருஷனை அனுப்பி விட்டுருக்கா. இருங்க, நான் போய் இழுத்துக்கிட்டு வரேன் அவளை. என்ன காவேரி, என்னமோ நான் உன்னைய பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி பேசுற? நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ கூப்பிட்டா நான் வந்து நிக்கணுமா? கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம நடு வீட்டுல நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க. ராகினி, நான் அப்படிதான் கத்துவேன். நீ பண்ணின வேலைக்கு டீசென்சி வேற பாக்கணுமா? தாத்தா ராகினி கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா, நாங்க வெளியே போன போது காவேரி வீட்டு ஆளுக கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியா? தாத்தா, இந்த மேடம் என் தங்கச்சி நர்மதா கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிருக்கா. என்ன காவேரி சொல்ற? ஆமாங்க, இப்ப கூட கன்னத்துல கை வச்சா வலியால நர்மதா துடிக்கிறா. இவ குழந்தைங்க, அவளை போய் அப்படி அடிச்சிருக்கா. தாத்தா சொல்றாரு, எனக்கு அப்பவே தோணுச்சுப்பா விஜய், சாயங்காலம் இருந்து உங்களை பார்த்துட்டு போறேன்னு சொன்ன பொண்ணு கிளம்பி போகுதுன்னா ராகினி என்னமோ பண்ணிருப்பாளோன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. அந்த குட்டி பொண்ண அடிச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. விஜய், இப்படிலாம் இருந்தா எப்படிரா? பாட்டி கேக்குறாங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ராகினி? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா நடந்துப்ப? இதுவும் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துப்ப? என்ன வளர்த்துருக்காங்க உங்க வீட்டுல? ஒரு பழக்க வழக்கமோ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ராகினி சொல்றாங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன பாட்டி சொல்றீங்க? பழக்க வழக்கம் தெரியாம நான் வளர்ந்துருக்கேனா? இப்படி என்ன பழக்க வழக்கம் தெரியாம நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்றீங்க? இப்ப வீட்டுல நல்லாதான் வளர்த்துருக்காங்க. மத்தவங்க மாதிரி திருட்டு புத்தியோட எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல. ராகினி, யார சொல்ற திருட்டு புத்தியோட வளர்த்தாங்கன்னு? காவேரி, உன் தங்கச்சியை தான் சொல்றேன். சி, வாய முறி ராகினி. யார பார்த்து என்ன வார்த்தடி சொல்ற? காவேரி, நான் எதுக்கு வாய முன்னோம்? தப்பு உன் பக்கம் வச்சுக்கிட்டு
நீ எகிரிக்கிட்டு பேசுவ, நான் வாய மூடணுமா? அத்தா, நீங்களும் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி ஒன் சைடா ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. எதுவுமே நடக்காம சும்மா போய் அடிக்கிறதுக்கு நான் என்ன சண்டைக்காரியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். யாராவது ஒரு ஆளு என்ன நடந்துச்சுன்னு கேப்பீங்கன்னு பார்த்தா அவ சொன்னதை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன சத்தம் போடுறீங்க. பாட்டி சொல்றாங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும் ராகினி, கை நீட்டுறலாம் என்ன பழக்கம்? இதுவும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட இப்படி போய் நடந்துகிட்டியே. பாட்டி சும்மா இதே சொல்லாதீங்க. அவ சின்ன பொண்ணுன்னு எனக்கு தெரியாதா? நான் தெரிஞ்சு அடிச்சேன்னா ஏன்னு யோசிக்க மாட்டீங்க? நான் ஒன்னும் சும்மாலாம் அடிக்கல பாட்டி. இவ தங்கச்சி என்னோட காஸ்ட்லியான நகைப்பாலிஷ எடுத்தா, அதனாலதான் அடிச்சேன். ராகினி, நானும் நடந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். சரி, நீ கேட்டுட்டு வந்துடலாம், யாருக்கு வேணும்? உன் தங்கச்சிக்கு ஃபேவரா தானே சொல்லியிருப்பாங்க. நீயும் உன் வீட்டு ஆளுக சொல்றாங்கன்னு சரின்னு நம்பி பேசுவ. ஆனா நடந்தது என்னன்னு ஸ்பாட்ல இருந்த எனக்கு தான் தெரியும். பாட்டி, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் தரப்பு நியாயத்தை என்ன பேச விடாம இவ குறுக்க பேசினா என்ன அர்த்தம்? ராகினி, நான் குறுக்க பேசல. நீ என்னதான் சொல்றன்னு நானும் பாக்குறேன். காவேரி, நான் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க எல்லாருக்கும் தெரியணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரியுமா? என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி முடி. நகைப்பாலிஷ எடுத்துட்டாளேன்னு சும்மா சாதாரணமா தான் நானும் நினைச்சேன். ஏன் பாப்பா, கேட்டா குடுத்துருக்க மாட்டேனா? ஏன் சொல்லாம எடுத்தேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன செஞ்சா தெரியுமா? ஓ, உன்னோட நேபாளிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி தரையில அடிச்சா பாட்டி. நான் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டேன். நான் கொஞ்சம் அசந்திருந்தா போதும், என் கண்ணே போயிருக்கும் பாட்டி. பாட்டில் விழுந்த வேகத்துல கிளாஸ் பீஸ் என் கண்ணை பதம் பார்த்திருக்கும் தெரியுமா? நல்ல வேலை நான் சடனா திரும்பிட்டேன். இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் ஆடுது பாட்டி. இங்க பாருங்க பாட்டி, என் கையெல்லாம் ஆடுது. அதுக்கப்புறம் கூட ஏன் பாப்பா இப்படி உடைச்சன்னு பயந்து போய் தான் கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் அப்படி தாண்டி உடைப்பேன்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இங்க இருந்த மொத்த பாட்டிலும் உடைக்க போனா பாட்டி. அதனாலதான் பாட்டி நான் என்ன பண்றதுன்னு தெரியாம லைட்டா அரைஞ்சிட்டேன். யாரா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல இப்படிதானே நடந்துப்பாங்க. பாட்டி, நான் ஒன்னும் ஃபோர்ஸா அடிக்கல. அவளை பயமுறுத்துறதுக்காண்டி லைட்டா டச் பண்ணேன். அவங்க அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும் எப்படி எல்லாம் உருவகப்படுத்தி சொன்னா தெரியுமா? கண்ணத்துல வச்சாலே வலியால துடிக்கிறான்னு இந்த மாதிரிதான் பில்டப் பண்ணி சொன்னா பாட்டி. அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும் பாட்டியும் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. இத காவேரி கிட்டையும் ஒப்பிச்சுட்டாங்க போல இருக்கு. இவளும் அந்த வாய்ஸ ரெக்கார்டட் வாய்ஸ் மாதிரி வார்த்தை மாறாம இங்க வந்து ஒப்பிக்கிறா. குழந்தை சென்டிமெண்ட்டை வச்சு இவ என்னை சத்தம் போட்டிருக்கா. நீங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி. ராகினி, பொய்ய எப்படி எல்லாம் மாத்தி போடுற, அதுவும் திணறாம திக்காம. சூப்பர். இதுதான் உங்க அப்பா உன்ன வளர்த்து வச்சிருக்காங்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. காவேரி, இங்க பாரு, தேவையில்லாம எங்க அப்பாவை பத்தி எல்லாம் இழுக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இரு ராகினி, நீ பேசும்போது நான் பேசுனா தப்புன்னு சொன்னேன்ல, அதனால தானே நீ கலர் கலரா சொன்ன பொய்யெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் நடந்த உண்மையெல்லாம் பேச போறேன். நான் பேசி முடிக்கிற முடியும், நீ வாயவே திறக்க கூடாது. ஏன் காவேரி, நீ தான் வந்த உடனே எல்லாத்தையும் பேசிட்டியே, அப்புறம் என்ன திரும்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? என்ன தாத்தா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நான் நடந்ததெல்லாம் சொன்னா கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. காவேரிக்கும் திரும்ப திரும்ப வாய்ப்பை கொடுத்து அவதான் சரின்னு தீர்ப்பு சொல்லணும். அதுதானே உங்க எல்லாருக்கும் வேணும். பாருங்க தாத்தா, இந்த ராகினி எங்க மாட்டிப்போன்னு எப்படிலாம் பதறா பாருங்க. இவ சொன்னது எல்லாமே பொய். அவ வாட்டுக்கு ஒரு நெகபாலிஷ் பாட்டில என்னதான் நினைச்சு சும்மா பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்கா. அதுக்குள்ள ஓடியாந்து அடிச்சு பிரச்சனை பண்ணிருக்கா. ஏன் தாத்தா, காவேரி சொல்றது சரின்னு என்னைய தப்பா பாக்குறீங்க? இந்த வீட்டுல எனக்கு நியாயமே கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுமே. எதுவா இருந்தாலும் நீயும் உன் வீட்டுக்காரரும் சொல்றதுதான் சரியா இருக்கும். எல்லாத்துலயும் ஓரவஞ்சனை. பாட்டி சொல்றாங்க, ராகினி அப்படி யாரு உனக்கு ஓரவஞ்சனை பண்ணது? தாத்தா சொல்றாங்க. என்ன ராகினி, எதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னமோ காவேரி என்ன பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தாத்தா, அதானே உண்மை. நானும் ஒண்ணு கேக்குறேன். அவளை மாதிரி இந்த வீட்டுக்கு நானும் வாழ வந்த பொண்ணு தானே. அதென்ன அவளுக்கு மாத்திரம் ராஜ மரியாதை,
எனக்கு என்னமோ வேண்டா விருப்பா பாக்குறீங்க. என்னைய விடுங்க. அஜயை கூட அந்த மாதிரி தானே நடத்துறீங்க இந்த வீட்டுல உள்ளவங்க. அது ஏன், அஜய்க்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குதானே? உங்க பெரிய பொண்ணு வாரிசுக்கு என்ன உரிமையோ அதே மாதிரி தானே உங்க சின்ன பொண்ணு வாரிசுக்கு அந்த உரிமை இருக்கு. அப்புறம் ஏன் விஜய் மாத்திரம் உங்க வாரிசு மாதிரி ட்ரீட் பண்றீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்க மூத்த பொண்ணுக்கான சொத்தெல்லாம் எப்பயோ பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த வீடு கூட அஜய்க்கு மாத்திரம்தான் சேரும்னு எனக்கு நல்லா தெரியும். விஜயோட அம்மா அப்பா பிசினஸ்ல எல்லா சொத்தையும் போட்டுட்டு லாஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னங்க இவ? இரு கல்யாணி, ராகினி பேசட்டும். ஆத்தா, நான் பேசுவேன், நீ பேசுமா, நல்லா பேசு. என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசிடுமா. ராகினி, வா ரூமுக்கு போலாம். கைய விடுங்க அஜய். நீங்களும் கேட்க மாட்டீங்க, கேக்குறவங்களையும் விட மாட்டீங்க. ஏன் அஜய்? முதல்ல இந்த வீட்டோட ராஜா மாதிரி ஜம்முன்னு நில்லுங்க. விஜய் சொல்றாரு. அஜய், ராகினி தான் சொல்றாங்கல்ல, ராஜா மாதிரி ஜம்முன்னு நில்லுடா. இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் கெத்தா நிக்கும் போது நீங்க நில்லுங்க ஜம்முன்னு. ராகினி, இப்ப நீ யார சொல்ற? என்னையவா? உன்ன மாத்திரம் இல்ல காவேரி, உன் வீட்டுக்காரரையும் சேர்த்துதான் சொல்றேன். எனக்கு என்ன பயமா? என்ன ராகினி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் பேசி முடிக்கிற முடியும், நீங்க அமைதியா இருங்க அஜய். நீங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி ஏன் டென்ஷனா இருக்கீங்க? கூலா இருங்க, நான் தான் இருக்கேன்ல. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்க பெரியம்மா பையன் விஜய்க்கு போக இடம் இல்லைன்னு தானே பாவம் பார்த்து இங்கேயே தங்க வச்சிருக்கீங்க. நானும் ஆரம்பத்துல வீட்லயே ஈக்குவல் ஷேர்ன்னு தான் நினைச்சேன். இப்ப ரீசெண்டா எங்க அப்பா சொல்லிதான் எனக்கே தெரியும் இந்த வீட்டுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு. தாத்தா சொல்றாரு. ராகினி, அந்த அளவுக்கு உனக்கு தெரியுமா? சரிம்மா, உங்க அப்பாவுக்கு இது எப்படி தெரியும்? என் மாமனாரு அஜயோட அப்பா. ராகினி, அவரே சொல்லிட்டாரா? அப்பனா கரெக்டா தான் இருக்கும். என் மாமனாரை பார்த்து எதுக்கு நக்கலா சிரிக்கிறீங்க? அவர் நினைச்சிருந்தா என் மாமியால தூண்டி விட்டு சொத்தை அப்பவே பிரிச்சிருப்பாங்க. பாவம், அவரே ஒரு அப்பாவி மனுஷன். அதனாலதான் அவரை நல்லா ஏமாத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டீங்க. என்ன விஜய், இப்படி நான் ஓப்பனா பேசின உடனே உங்களுக்கு நிக்கிறதுக்கே கூச்சமா இருக்கா? நீங்களே ஓசியில தங்கியிருக்கீங்க, உங்களை நம்பி காவேரி வேற. காவேரியோட நிலைமை பாவம். என்ன காவேரி, இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நீ சுத்தமா எதிர்பார்க்கல இல்ல? இதுக்கெல்லாம் அசிங்கப்படாத, அதெல்லாம் உனக்கு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ராகினி, நீ பேசுனது போதும், தயவு செய்து கிளம்பலாமா? முடியாதுங்க. ஓ, உங்க அண்ணனை சங்கடப்படுத்தினதும் உங்களுக்கு பாவமா இருக்கா? அப்பனா என் கண்ணு முன்னாடியே வச்சு உங்க அண்ணன் கேவலப்படுத்தினாரே, அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க. நானும் உண்மையெல்லாம் தெரிஞ்சோம் உங்க அண்ணன் இந்த வீட்டிலேயே இருந்துட்டு போட்டோன்னு நினைச்சேன். இந்த வீட்டுக்கு உரிமையான உங்களை துளி கூட உரிமை இல்லாத உங்க அண்ணன் அடிமை மாதிரி நடத்துறாரு. இதெல்லாம் எப்படி என்னால ஜீரணிக்க முடியும்? இதோ பாருங்க, அஜயோட பெருந்தன்மையாலதான் இன்னைக்கு முடியும் நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்க. அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அஜய் அவருக்காண்டி பேச மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமேட்டு நான் தான் பேசுவேன். என்னங்க, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா? இதுக்கு மேல நீங்க அமைதியா இருக்கணுமா? எங்க, அஜய்காண்டி அவ பேசிக்கிட்டு இருக்கா, உங்களுக்காண்டி நான் களத்துல இறங்கவா? நீங்க இவகிட்ட எல்லாம் பேசி உங்க தகுதிய நீங்க குறைச்சிக்க வேண்டாம். நான் பேசுறேன், நீங்க பெர்மிஷன் மாத்திரம் கொடுங்க. அப்படியா சொல்ற காவேரி? பெர்மிஷன் கிராண்டட். பாஸ், கொஞ்சம் உரிமையா பேசுவேன், கண்டுக்காதீங்க. என்ன காவேரி, ரெண்டு பேரும் உடனடியா வீட்டை விட்டு கிளம்பலான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வேணும்னா 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன அஜய்? அஜய், 1 வீக் டைம் கொடுக்கறாங்களாமே, நீங்க என்ன சொல்றீங்க அஜய்? அஜய், அண்ணி கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து பதில சொல்லுங்க. சாரிங்க, மரியாதையா சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இனிமேட்டு நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். அஜய், இன்னமும் பயந்துகிட்டு இருக்கீங்க? நான் இருக்கேன், பயப்படாதீங்க. காவேரி சொல்றாங்க, அதான் ராகினி இருக்கேன்னு சொல்றாள்ல, நீங்க கிளம்ப வேண்டியதானே? என்ன காவேரி, கிளம்ப வேண்டியதான்னு சொல்ற? உங்களை எங்க கிளம்ப சொல்ற? முதல்ல நீ கிளம்பு. ராகினி, நீ ஒரு காமெடி பீஸ். என் வீட்லயே நீ நின்னுக்கிட்டு என்னையவே கிளம்ப சொன்னா நீ யாரு? என்ன காவேரி, உன் வீடுன்னு சொல்ற? இவ்வளவு நேரமா கதையா பேசிக்கிட்டு இருக்கேன். ராகினி,
நீ கதை சொல்லல, கதை விட்டுக்கிட்டு இருந்த. ஆனாலும் நீ ரொம்ப பாவம். யாரோ ஒரு ஆளு உங்க அப்பா கிட்ட விட்ட கதைய நம்பி நீயும் தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்க. சோ சேட். இவ்வளவு பேசி என்ன பிரயோஜனம்? டோட்டல் எனர்ஜி வேஸ்ட். உண்மை என்னன்னு தெரிஞ்ச நாங்க யாராவது ஏதாவது பேசணுமா? நோட் திஸ் பாயிண்ட் இன்க்ளூடிங் யுவர் ஹஸ்பண்ட். என்னாச்சு ராகினி? ஒண்ணுமே புரியலையா? நான் இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். மனச திடமா வச்சுக்கோ. தாத்தா, நான் சொல்லலாம்ல? இதுல என்னமா இருக்கு? நீயும் விஜயும் சொல்றத கேக்குறதுக்கு தான் நாங்க 2 பேர் இருக்கோம். என்ன ராகினி, தாத்தா எனக்கு சப்போர்ட்டா பேசுறாருன்னு உனக்கு தோணுதா? தாத்தா எனக்கு சப்போர்ட்டாலாம் பேசல. அவருக்கு உரிமை இல்லாத விஷயத்துல ஒதுங்கி நிக்கணும்னு பேசுறாரு. இந்த சொத்துக்கும் தாத்தாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன்னா நீ நிக்கிறியே இந்த வீடு, இது என் மாமனாரோட சொத்து. அதாவது என் புருஷனோட அப்பாவோட வீடு. என் புருஷன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா தவறிட்டதுனால தாத்தாவும் பாட்டியும் அவரை வளர்க்கறதுக்காண்டி இங்கேயே தங்கிட்டாங்க. அப்படியே இலவச இணைப்பா வந்ததுதான் உன் மாமியாரும் உன் மாமனாரும். இப்ப சொல்லு, அந்த இலவச இணைப்போட வந்த உங்க வீட்டுக்காரர் அஜய்க்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏதாவது இருக்குன்னு உனக்கு ஃபீல் ஆகுதா? ஒண்ணுமே கிடையாது. நத்திங். இதுல கொடுமை என்னன்னா, இலவச இணைப்புக்கு இலவச இணைப்பா வந்திருக்க நீ, அதுவும் என் புருஷனை பார்த்து 1 வீக் டைம் கொடுக்கற. இத கொடுமைன்னு சொல்றதா இல்ல காமெடின்னு சொல்றதான்னு எனக்கே தெரியல. இதான் சொல்லிக்கிட்டு இருந்திய உன் புருஷனோட பெருந்தன்மைன்னு. அது இல்ல. இந்த நிமிஷம் நீ இங்க நிக்கிற இல்ல, அதுக்கே என் புருஷனோட பெருந்தன்மை தான் காரணம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்ன ராகினி, மயக்கம் வருதா? அதான் ஆரம்பிக்கும் போதே டிஸ்கிளைமர்லாம் சொன்னேனே, பாரு கை கால்லாம் உனக்கு நடுங்குது. அஜய், உங்க பொண்டாட்டிய கைத்தாங்களா புடிச்சுக்கோங்க, கீழே விழுந்துற போறா. அஜய், காவேரி சொல்றது உண்மையா? அஜய், பொய் தானே சொல்றா? அப்பனா உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட சொன்ன எல்லாமே பொய்யா? சொல்லுங்க அஜய். அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன்னு பாட்டி சொல்றாங்க. காவேரி சொன்னது உண்மைதான். என்னதான் சித்தி பையனா இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பாதான் விஜய் அஜய பார்த்தான். இப்ப முடியும் அந்த மாதிரிதான் இருக்கான். இங்க வளர்ந்த பைய நல்லா இருக்கணும்னு தான் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சான். அவங்கிட்டயே நன்றி இல்லாம நடந்துகிட்டது உன் புருஷன் அஜய் தான். பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தான் விஜய் அவனை அடக்கி வச்சிருக்கான். இதுல விஜய நன்றி இல்லாதவன்னு சொல்ற? ஏண்டா அஜய், என்னை ஏமாத்திட்டியேடா. பாட்டி சொல்றாங்க. கைய விடு ராகினி. இப்படி பொய் சொல்லி என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டியேடா. நீயும் உங்க அப்பாவும் சொன்ன பொய்ய நம்பி தானே நான் இங்க அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ராகினி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அஜய என் வீட்டுக்காரரு அப்படியே விட்டுற மாட்டாரு. ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். நானே ரெக்கமெண்ட் பண்றேம்மா. விஜய், பண்ணிரலாம்ல? பண்ணிரலாம் காவேரி. அதுக்காண்டி ஈக்குவல் ஷேர்லாம் எதிர்பார்க்காத. நான் வேணா பேசி 10% வேணா வாங்கி கொடுக்குறேன். காவேரி, என்னடி எனக்கு நீ பிச்சை போடுறியா? ராகினி, என் வீட்டுக்காரரு சொத்தோட மதிப்புல 10%னா சாதாரணமான விஷயமா? இதே பல கோடி தேரம். அத போய் பிச்சைன்னு சொல்ற? விஜய், இதெல்லாம் எனக்கு தேவையா? எல்லாம் ஒன்னாலதான். உனக்கு இருக்குடா. ராகினி, கல்யாணி வா, அவங்க பிரச்சனைய அவங்க பாத்துப்பாங்க. ஏண்டா அஜய் ஃப்ராடு, இங்க வாடா. என்ன எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறியா? இல்ல ராகினி, நீ ரொம்ப கோவமா இருந்த, அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாமேன்னு. கொஞ்ச நேரத்துல என் கோவம் தணிஞ்சு போற மாதிரிதான் வேலை பார்த்திருக்கியா? ஏய், என் கோவம் இந்த ஜென்மம் முழுக்க இருக்கும். உன்னை சும்மா விட்டுருவேன்னு மாத்திரம் நினைக்காத. ராகினி, நீ எப்பயாவது இந்த வீடு என்னோடதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேனா? நீ ஏன் நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? எப்படிரா இவ்வளவு தூரம் ஆன பிறகும் நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடுறியா? நீ சொல்லலாட்டி என்னடா? உன் அப்பா என் அப்பா கிட்ட சொல்றப்ப கூட தானே இருந்த. நீ அவ்வளவு நல்லவனா இருந்தா அப்பவே உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அப்ப ஏன் கமுக்கமா இருந்த? காரியம் ஆகணும்னு தானே பண்ணுனது. திருட்டுத்தனம். ராகினி, அதெல்லாம் இல்ல. நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சத்தியமா நினைக்கல. எனக்கு நீ வேணும், அது மாத்திரம்தான் எனக்கு பெருசா இருந்துச்சு. அஜய், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பாவோட சொத்துல சொகுசா வாழ்ந்துடலான்னு பிளான் பண்ணிருக்க, அதானே? அந்த அளவுக்கு நான் யோசிக்கல ராகினி.
பொய் சொன்னாதான் என் காதல் நிறைவேறும்னு அப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு. எனக்கு உன் கூட வாழணும், அவ்வளவுதான். நீ சொல்லு, இப்பவே உங்க அப்பாவோட சொத்துல எந்த பங்கு வேணான்னு நான் எழுதி கொடுத்துட்றேன். லூசாடா நீ? எங்க அப்பா சொத்துல பங்கு கேட்கவோ வேண்டான்னு சொல்லவோ நீ யாரா? நான் அப்படி சொல்லல ராகினி. உன் சொத்துக்காண்டிதான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு நீ சொன்ன இல்ல, அதுக்காண்டிதான் சொன்னேன். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. இனிமேட்டு உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு தைரியத்துல தானே எல்லா கதையும் அளக்குற. நல்லா புரிஞ்சுக்கோடா அஜய். நீ அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணியே, நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்காண்டிலாம் நான் ஒத்துக்கல. இந்த சொத்துல உனக்கும் பங்கு இருக்குன்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அது கூட சொத்து ஆசையில கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த காவேரிய பழி வாங்க முடியுமான்னு தான் பார்த்தேன். ஆனா உனக்கே இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு இப்பதானே எனக்கே தெரியுது. ஐயோ, நீயே தண்டச்சோறு. உன்னைய நம்பி வந்த நானு எப்படி இருப்பேன்? இப்ப நிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ராகினி, சாரி ராகினி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நல்ல வேலைக்கு போய் உன்னை நான் நல்லபடியா பாத்துப்பேன். இப்ப பிரச்சனை பணமா? நான் சுண்டுனா போதும் இந்த மாதிரி 4 வீடு எழுதி வைப்பாடுறா எங்க அப்பா. ஆனா இப்ப எனக்கு வீடு தேவையில்லை. இதே வீட்டுல என்னால உரிமையோட இருக்க முடியலையே. பாவி அஜய், ஏன்டா ஏமாத்துன? உன்னை பார்க்கவே பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிரு. ராகினி, ப்ளீஸ் ராகினி, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அஜய், என்னத்த சரி பண்ண போற? என்னடா சரி பண்ண போற? இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு ஏதாவது ஒரு வகையில பேச முடியுமா? அந்த காவேரிய நான் எந்த விதத்துல ஃபேஸ் பண்ணுவேன் சொல்லுடா. நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? ராகினி, அவங்கள பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும்? அதை தாண்டி நமக்கும் லைஃப் இருக்குல்ல. அஜய், எனக்கு அந்த காவேரிய ஒழிச்சு கட்டணும். அதுதான் என் லைஃபோட அல்டிமேட் கோலு. அசிங்கமா ஏதாவது சொல்லிட போறேன். இங்க இருந்து ஓடி போயிரு. ராகினி, போறியா இல்லையாடா? ஏதாவது உன் மண்டையில உடைச்சிருவேன். நான் மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே போயிரு. அஜய், இதுக்கு மேல என்ன கத்த விடாத, போயிடுறா. ராகினி, நான் போயிட்டு அப்புறம் வர்றேன். காவேரி, நீ எப்ப வந்த? இப்பதாங்க வந்தேன். என்னாச்சு காவேரி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காவேரி கரை புரண்டு ஓடுச்சு. என்னாச்சு? இப்ப என்ன சைலண்டா நிக்குது? என்னங்க காவேரி கரை புரண்டு ஓடினா கூட சரி, ஆனா தடம் புரண்டு ஓடிச்சோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன விஷயம் காவேரி? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. இல்லைங்க, ராகினி கிட்ட பேசும்போது நான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணின்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டேன். நான் பேசிக்கிட்டு இருந்த போது நானே கொஞ்சம் ஓவரா போறேனோன்னு எனக்கே தோணுச்சு. பட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பாஸ். தாத்தா, பாட்டி, நீங்க எல்லாரும் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சா? அதனால கொஞ்சம் ஓவர் எந்துவாகி லிமிட்டை தாண்டி ஓவரா பேசிட்டேனோன்னு ஃபீல் ஆகுது. அதனால அப்செட் ஆகி தானே டீப்பா யோசிச்சுக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பாஸ் சிரிக்கிறீங்க? காவேரி, நான் அப்செட்டா இருந்தாதான் இவ்வளவு கேஷுவலா உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பேனா? ஆமா பாஸ், அததான் நானும் யோசிச்சேன். நீங்க நல்லா பேசுறீங்களேன்னு. அப்பனா நான் பேசினது உங்களுக்கு ஓகேவா? என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே ஆரம்பிச்ச. அப்புறம் எதுக்கு நான் அப்செட் ஆக போறேன்? பெர்மிஷன் கேட்டேன்னா, ஆனா அதே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு விளாண்டுட்டேனோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் ஏன் பண்ணது என்னவோ நம்ம ஊர் குற்றால லெவலுக்கு தான். அது வாட்டுக்கு ஒரு ஃப்ளோல நயகரா ஃபால்ஸ் மாதிரி கொட்டிருச்சு. இப்படிலாம் ஓவரா பேசினா உங்களுக்கு பிடிக்காதுல்ல. அதுவும் உங்க ஃபேமிலி விஷயத்துல நான் இவ்வளவுல மூக்க நுழைச்சதே பெரிய தப்பு. அதுதான் நீங்க திட்டுவீங்களோன்னு டவுட்லே வந்தேன். பாஸ், இப்படிலாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. காவேரி, நயகரா ஃபால்ஸ யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? ஆக்சுவலா நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு நான் மயங்கிட்டேன் காவேரி. எப்படிலாம் பேசுற? அந்த ராகினி பேசின பேச்சுக்கு நான் என்னென்ன கேட்பேனோ அதெல்லாம் நீ கேட்டுட்ட. நானே கேட்டிருந்தா கூட ஒரு சில பாயிண்ட்லாம் விட்டுருப்பேன். ஆனா நீ ஒண்ணு கூட விடாம வச்சு செஞ்சுட்ட. ராகினி அப்படியே உறைஞ்சு போயிட்டா. நீ பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ ஃப்ளோல வந்த மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணி ஃபிங்கர் டிப்ல டேட்டாலாம் வச்சுக்கிட்ட மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அப்படிலாம் இல்ல விஜய். இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருக்கேன்ல, சின்னதா நோட் பண்ணதுதான். உன்னோட ஆர்கியூமெண்ட் டேலண்ட இன்னைக்குதான் நான் முழுசா பார்த்தேன். என்ன ஒரு ஆக்ரோஷம்! சான்ஸே இல்ல காவேரி. அப்படியே என்ன மிரட்டிட்டா தெரியுமா? புரியுது விஜய், என்ன சண்டைக்காரின்னு சொல்ல வரீங்க அதானே? நான் அப்படிதாங்க.
என் வீட்டு ஆளுக மேல யாராவது கோவப்பட்டாங்கன்னா தண்ணி மாதிரி ஃபோர்ஸா வந்து அவங்கள உடைச்சிருவேன். அந்த ஃபோர்ஸா வந்த தண்ணியில சின்ன சாரல் தான் எங்க பக்கம் வந்துச்சா? புரியுது விஜய். என்ன செல்ஃபிஷ்னு சொல்றீங்க? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எங்களுக்கு அப்பா இல்ல. நாங்க 4 பேரும் பொண்ணா இருக்கோம். ஆம்பளை பசங்க இல்லாத வீடுன்னு நினைச்சு எங்களை பயமுறுத்தி பார்க்கலான்னு சில பேர் முயற்சி பண்றாங்க. அந்த எண்ணத்தை நாங்க தானே உடைச்சாகணும். அப்பனா எங்கள்ல ஒருத்தங்க தான் பேசி ஆகணும் எங்களுக்காண்டி. அதுதான் நான் பேசுறேன். அதுவும் நர்மதா சின்ன பொண்ணு. அவளை போய் ராகினி கன்னத்துல அரைஞ்சான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஆத்திரத்தை அடக்கவே முடியலங்க. அதுதான் வழக்கத்தை விட ஜாஸ்தியாவே பேசிட்டேன். காவேரி, நீ பண்ணுனத நான் ஜாஸ்தின்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா எனக்கும் கோவம் வந்துச்சு. நர்மதாவை ராகினி அடிச்சேன்னு சொன்ன உடனே வந்த கோவத்துக்கு அப்படியே அடிக்கலாம் போல தோணுச்சு. எப்படிதான் அந்த அஜய் இந்த பொண்ணை லவ் பண்ணான்னு தெரியல. அந்த பொண்ணாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும். என்ன காவேரி தேங்க்ஸ்? எதுக்கு? இல்ல விஜய், நீங்க நர்மதாவுக்காண்டி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் விஜய். என்னங்க, நீ கூட தான் எனக்காண்டி சப்போர்ட் பண்ணி ராகினி கூட ஆர்கியூமெண்ட் பண்ண. எனக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் உனக்கு தேங்க்ஸா சொன்னேன். காவேரி, ஜஸ்ட் மினிட், கால் வருது. பார்ட்னர் கிட்ட சொல்றாரு, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம மாடலா இருக்கிறது தானே ட்ரெண்டு. அதிக நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு விஜய். ராகினி பசுபதிக்கு கால் பண்றாங்க. அழுகுறாங்க ராகினி. ராகினி, ஏமா அழுகுற? அப்பா, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாப்பா? நடந்ததெல்லாம் ராகினி பசுபதி கிட்ட சொல்றாங்க. என்னம்மா ராகினி, 3 பேரும் ஓசி சோறு தான் சாப்பிட்டாங்களா? ஆமாப்பா, அதுதான்ப்பா உண்மை. என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்து வச்சு காவேரி என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாப்பா. அப்பா, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கலப்பா. இப்படி ஏமாத்திட்டாங்களேம்மா. நான் விட மாட்டேம்மா. அவனை சுளுக்கெடுக்காம விட மாட்டேன். எங்கம்மா அவன்? வீட்டுல இருக்கானா? இல்லப்பா, என் மூஞ்சிலே முழிக்காதன்னு திட்டி அனுப்பிட்டேன். எங்கேயோ கிளம்பி போயிட்டான்ப்பா. அம்மா, அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியுமா? நீ முதல்ல போனை வையுமா. அப்பா மறுபடியும் கூப்பிடுறேன். அது முடியும், பொறுமையா இரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அன்பு, என்கிட்டயே வேலையை காமிச்சிட்டல்ல. உன்னையும் உன் மகனையும் உரிச்சு தொங்க விடல. என் பேர் பசுபதியே இல்லடா, அஜய். எல்லாத்தையும் அன்பு கிட்ட சொல்றாங்க. அன்பு சொல்றாரு, எல்லாமே போச்சு. ஏண்டா, உன் பொண்டாட்டிய கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லலாம்ல. என்ன எதுக்குடா முறைக்கிற? உன் பொண்டாட்டி தேவையில்லாம காவேரி கிட்ட வாயை விட்டதுனால தானே இதெல்லாம் நடந்திருக்கு. அப்பா ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கேன். தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. அப்புறம் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். அன்னைக்கு தேவையில்லாம அளந்து விட்டேல்ல, அதுக்கு வந்த வெனதான் இது. என் வாழ்க்கை உன்னாலதான் என் நாசமா போயிருச்சு. இந்த பொய்ய மெயின்டைன் பண்ணி ராகினியோட சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வாங்கிட்டா நீ பெரிய முதலாளி ஆயிடுவ. அதை வச்சுதான்டா இதெல்லாம் பண்ண. அதுக்குள்ள உங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் வந்துருச்சுன்னா பெருசா பிரச்சனை வராம சமாளிச்சிடலான்னு பார்த்தேன்டா. எல்லாமே அந்த ராகினி அவசர புத்தியால தலைகீழா போச்சுடா. பசுபதி வந்துட்டாரு. அஜய ஃப்ராடுத்தனம் பண்ணி என் பொண்ணை நாசமாக்கிட்டியடான்னு அடிக்கிறாரு. சம்மந்தி, என்ன பண்றீங்க? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா மாப்பிள்ளைய இந்த மாதிரிதான் உதப்பீங்களா? இந்த உத உனக்கு விழ வேண்டியது. வயசாகி போயிருச்சேன்னு பாவம்னு விடுறேன். என்ன சம்பந்தி இந்த மாதிரி பேசுறீங்க? அன்பு, பேசாதன்னு சொல்றேன். அடுத்த வேளை சுகத்துக்கு வழி இல்லாத உனக்கு பணக்கார வீட்டு சம்பந்தி தேவையா? ஏண்டா, என் பொண்ணு வாழ்க்கையில விளாண்டு குடும்பத்தோட அசிங்கப்படுத்திட்டீங்களேடா. ஓ, கையடியா. அன்பு பசுபதி சட்டையே புடிச்சிட்டாரு. என் சட்டை மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? போயா. என்னையா பசுபதி, நீ பெரிய நல்லவனா? என் பையன் உன் பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கிட்ட மாதிரி பேசுற. ஏயா அன்பு, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு பேசுறியா நீ? ஏயா, பொய் தான் சொல்லுவாங்க. கல்யாணம்னா 4 பொய் சொல்லதான் செய்வாங்க. நீ 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு பொண்ணை கொடுத்துருக்கணும். ஆனா நீ விசாரிச்சியா? ஏன்னா உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாகி ஒவ்வொரு வாட்டியும் நடக்காம போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த டயத்துல என் பையன் உங்ககிட்ட சிக்கிக்கிட்டான். கிடைச்ச மாப்பிள்ளைய விடக்கூடாதுன்னு தானே நீ கல்யாணத்துக்கு படக்குன்னு ஒத்துக்கிட்ட. எல்லாம் எங்களுக்கும் தெரியும்யா. ஏதோ நாங்க ஒரு பொய் சொல்லிட்டோன்னு பாஞ்சுக்கிட்டு வர. அப்பனா நீ பண்ணதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றது சொல்லு?
ஏன்னா நீயும் உன் பொண்ணும் காவேரி கிட்ட விட்ட சவாலை ஜெயிக்கிறதுக்காண்டி. இதுவும் இந்த கல்யாணத்தை ரகசியமா பண்ணணும்னு கெஞ்சி கேட்டதுனாலதான். இப்ப என்னவோ நன்றி கெட்டத்தனமா என் பையன் சட்டையை பிடிக்கிற. திரும்பி என் பையன் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாரியா? என் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு ஒரு பொய் சொன்னேன். நீயும் உன் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு தானே எங்களை உன் கண்ட்ரோல்ல வச்சு இந்த கல்யாணத்தை விடாம நடத்தின. கூட்டி கழிச்சு பாரியா, நீ பண்ணது சரின்னா நாங்க பண்ணதும் சரிதான். என் பையன் குடிச்சிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டுலாம் இல்ல. இவன் படிச்சிருக்கான். எப்ப வேணாலும் நல்ல வேலையில சேர்ற திறமை இவனுக்கு இருக்கு. இதெல்லாம் உன் பொண்ணுக்கு எடுத்து சொல்லியா? கிடைச்ச வாழ்க்கைய கோட்டை விட்டுறாதுன்னு பசுபதி கிளம்பிட்டாரு காரை எடுத்துட்டு. பா, நீ மாத்திரம் இல்லாட்டி ராகினியோட அப்பா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாருப்பா. தேங்க்ஸ்பா. எனக்கு எதுக்குற அந்த தேங்க்ஸ் எல்லாம்? என் கண்ணு முன்னாடி என் பையன் மேல ஒருத்தன் கை வைக்கிறான்னா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? விஜய் அஜய சந்திக்கிறதுக்காண்டி வந்துட்டாரு. ஜெய், இவ்வளவு நடந்தோம் உங்க அப்பாவை பாக்குறதுக்கு தான் இங்க வந்தியா? ஜெய், தேவையில்லாம பேசாத. கரெக்டு தான், தேவையில்லாத ஆளுங்க கிட்ட தேவையில்லாம பேசுறது கரெக்டு தான். என்னப்பா விஜய், வேணும்னு தேடி வந்து வம்பளுக்குறியா? சித்தப்பா, நான் இங்க வரணும்னு வரல. இந்த வழியா போனேன், பார்த்தேன் என் தம்பி நிக்கிறத, அதனாலதான் வந்தேன். என்னடா அஜய், உன் ஒய்ஃப சமாதானப்படுத்த போறியா? அஜய், என்னாச்சு? என்னடா மண்ணு கிண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு, கீழே விழுந்துட்டியா? என்னடா உன் ஒய்ஃபு கோவத்துல ஏதாவது தூக்கி அடிச்சிட்டாளா என்ன? அஜய், கேக்குறேன்ல, என்னாச்சு சொல்லுடா. அண்ணே, ராகினியோட அப்பா தானே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கப்ப உதச்சு தள்ளி விட்டாருண்ணே. அஜய், உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. ஓ, நிக்கிறாரு பெரிய மனுஷன். இவர் தைரியத்துல தானே எங்களை எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு சீக்கிரட்டா மேரேஜ் பண்ண. இப்பயாவது உனக்கு புரியுதா? காவேரி இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும்னு என்ன ரிஸ்க் எடுத்தான்னு. என்ன விஜய், இத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி நல்லவன்னு சொல்ற? அவ என் பையன் வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காண்டியா தடுத்து நிப்பாட்டினா? அவளோட நோக்கம் ராகினி அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான். அவளோட சொந்த பழிய தீர்த்துக்கிறதுக்காண்டி தானே அவ்வளவு மெனக்கெட்டா. அவ என்னோட பையனோட வாழ்க்கைய காப்பாத்த வந்தான்னு நீ பேசாத விஜய். அவ ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல. பாரு அஜய், இவ்வளவு நடந்தோம் உங்க அப்பா என்ன பேச்சு பேசுறாருன்னு பாரு. சரிதான் அஜய், இப்படி ஒரு ஆளை நம்பிதான் நீ ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கு வேணா இவர் அப்பானால நீ விட்டு கொடுக்க முடியாதபடி இருக்கலாம். ஆனா இந்த ஆளை நம்பி இதுக்கு மேல ஏதாவது பண்ணுனேன்னு வச்சுக்க, அப்புறம் பெர்மனண்டா இதே மாதிரி நடு ரோட்ல நிக்கதான் போற. அப்படி இல்லைனாலும் உன்னை நிக்க வச்சிருவாரு. கடைசியா ஒரு சான்ஸ், இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆளை விட்டு விலகிரு. இப்படி இல்லாட்டி அஜய் உன் இஷ்டம். இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.